ரோஹிணி திருந்துவாங்களா? இல்லையா? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரோஹிணி திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மனோஜ் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அட்டகாசம் பண்ணிட்டாப்புல போலீஸ் ஸ்டேஷன்ல. நல்லபடியா ஆனா நம்ம அண்ணாமலை அப்பாவும் முத்துவும் போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன நினைச்சேன்னா, அந்த அருண் வந்து ஓவரா ஏதாவது சீன் போடுவான், ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி இல்ல. கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து அண்ணாமலை அப்பா 3 பசங்களையுமே ஒண்ணா தான் பார்க்குறாரு. ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா, அவர் எவ்வளோ ஏங்கி கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாரி தான் முத்துவங்க. அதாவது நம்ம அண்ணன் இப்படி பண்ணிட்டான், நம்ம அண்ணன் நமக்கு நெறைய துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி இல்லாம, மனோஜுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே பக்கத்துல நின்னு அவர காப்பாத்துறதுக்கு முத்து வந்து நெனச்சிட்டுருக்கிறாரு. இப்போ அண்ணாமலை அப்ப ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு, என் குடும்பத்துல எதுக்கு தான் இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துட்டே இருக்கோ, இது இப்படியே விடக்கூடாது. இப்படியே விட்டா பெரிய பிரச்சனையா மாறிரும். வீட்ல நிம்மதியே இருக்காது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. சரி இப்போ இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து கேட்குறாங்க. நீங்க போய் அம்மாட்ட பேசுங்க. அம்மாவ பார்த்து கூட்டிட்டு வாங்க. அதே மாரி பார்லர் அம்மாவ பார்த்து பேசலாம்ப்பா, கூட்டிட்டு வரலாம்ப்பா அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயா சொல்லாம, மனோஜ் கூப்பிடாம கண்டிப்பா ரோகிணி இந்த வீட்டுக்கு வரமாட்டா. அதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு விஜயாவ தான் சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜயா வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே! இப்ப அவள எப்படி நான் சமாதானப்படுத்துறது? அப்படின்ற மாரி அண்ணாமலை அப்பா ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, அதான் அம்மா நம்ம பாட்டி இருக்காங்கல்லப்பா அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. பாட்டிய வர சொன்னா, அம்மா வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா பாட்டி சொல்லுக்கு மறுப்பு சொல்லவே மாட்டாங்க. அதனால பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வரலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, ஏற்கனவே நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. வயசான காலத்துல ஒவ்வொன்னையும் அவங்கள்ட்ட எதுக்கு குடுத்துட்டுருக்கணும்? நம்மளாலேயே இத தாங்க முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லப்பா பாட்டி வந்ததுல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி பாட்டிய போய் கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அப்பா சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா இந்த பிரச்சனைய இப்படியே விட முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா ரோகிணிக்கு வந்து ஒரே வாமிட்டு, தல சுத்தல் அந்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்றாங்க. "நீ தான் சரியா சாப்பிடுறதே கிடையாதே! ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு. இல்லைன்னா இப்படிதான் தல சுத்திட்டே இருக்கும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு எடுத்து வச்சு சாப்பாட்டு இருக்கும்போது, இப்போ மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. சாப்பிட்டானா இல்லையான்னு கூட தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வித்யா இருந்துட்டு, "அவர் தான் அம்மா பிள்ளையாச்சே! கண்டிப்பா அவங்க அம்மா சாப்பிட சொல்லியிருப்பாங்க. அதனால அவனும் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாரு அவரும். நீ அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாத. நீ முதல்ல சாப்பிடு. அப்பனா தான் இனி வர்றது எல்லாத்தையுமே உன்னால ஃபேஸ் பண்ண முடியும். அதனால நல்லா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ரோஹிணிக்கு வாமிட்டும் வந்துருது. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற? வாமிட் பண்ணிட்டு இருக்கிற? சரி வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்குனா போய் செக் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 2 நாளா எதுவும் சாப்பிடல பார்த்தியா? அது கல்யாண வீட்ல சாப்பிட்டதோட அவ்வளோதான். அதனால தான் எனக்கு எப்படியோ சேரல போல இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் என்ன வா ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிய வித்யா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு சிம்டம்ஸ்லாம் சொல்லிட்டு பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அதுல வந்து ரோகிணி கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. இது ஒண்ணு போதும். மறுபடியும் அந்த வீட்டுக்கு